ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1801 பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 8ஆம் திருமொழி, திருமாலிருஞ்சோலையை மங்களாசாசனம் செய்யக்கூடிய முதல் திருமொழி. அதன் 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாடலிலே விளங்கனிக்கு இளங்கன்றினை எடுத்து எரிந்த செயலை குறிப்பிட்டார். விளங்கனியாக விழாமரமாக இருந்த அசுரன் ஒருவன், இளங்கன்றாக வந்த அசுரன் ஒருவன், கம்சன் தீயபுந்தி கஞ்சன் உத்தரவினாலே ஆணையினாலே வந்தவர்கள். அதை அறிந்த அந்த அசுரக்கன்றினை எடுத்து அந்த அசுர மரத்தின் மீது விழுந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தது போல ஒரே செயலாலே 2 பேரையும் அழித்தான். அந்த செயலை குறிப்பிட்டார் சென்ற பாடலிலே. இந்த பாடலில் பனங்கனிக்காக பலராமனாய் தேனுகன் என்ற அசுரனை அழித்த வலிமையை, அந்த திறத்தை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. தேனுகன் ஆவி போய் உக, தேனுகன் ஆவி போய் உக, அங்கு ஓர் செழுந்திரல் பனங்கனி உதிர. தேனுகன் ஆவி போயுக, அங்கு ஓர் செழுந்திரல் பனங்கனி உதிர. தான் உகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில். தான் உகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி, அந்த கண்ணனெம்பெருமான் எண்ணி உகந்து இருக்கக்கூடிய திருத்தலம் முன்னிடம் கொண்ட கோயில். வானகச் சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா மடநெஞ்சே என்று அழைக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது. அதர் என்றால் வழி என்று பொருள். அதர். தேனுகன் ஆவி போயுக, அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர. தான் உகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில். வானகச்சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து மான் நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. மடநெஞ்சே, தேனுகன் ஆவி போய் உக. தேனுகன் என்ற அந்த அசுரன், தீயபுந்தி கஞ்சனால் அனுப்பப்பட்ட அந்த அசுரன் உயிர் அழியும்படியாக தேனுகன் ஆவி போய் உக, அங்கு ஒரு செழுந்திரல் பனங்கனி உதிர. அந்த இடத்திலே பெரிய செழித்த பனையின் பழங்கள் உதிரும்படியாக தான் உகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர் முன் எண்ணி இடங்கொண்ட கோயில். தான் அவனை கொல்லுவதை விரும்பி பனையின் மீது மோதிய பெருமிதமுடைய கடல் போன்ற வடிவினை உடைய, தான் உகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர், பெரிய கடல் போன்ற வடிவினை உடைய எம்பெருமான் முன் தக்கது என்று எண்ணி உகந்தருளின திருத்தலமாகிய மான் வானகச்சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து நுகர் சாரல். மான்கள் பச்சை ஒளியை உடைய வானளாவிய சோலைகளிலே உள்ள நீல பாறைகளில் உண்டான வழிகளிலே, அதர் அந்த உண்டான வழிகளிலே நுழைந்து சென்று விளையாடும், அங்குள்ள தேனை நுகரும் சுற்றுப்புறங்களை உடைய மாலிருஞ்சோலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை வணங்குவோம் வா என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே. தேனுகன் ஆவி போய் உக, அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர. தான் உகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன் இடங்கொண்ட கோயில். வானகச் சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. மடநெஞ்சே, தேனுகாசுரனுடைய உயிர் அழியும்படியாக அங்கே திரண்டிருந்த பனம்பழங்கள் உதிரும்படியாக அந்த கழுதையை பனங்கனி மேல் எரிந்து திருவுள்ளம் உவந்த கம்பீரமான கடல் நிற வண்ணரான பெருமாள் முன்பு இதுவே இங்கே உகந்து எழுந்தருளியிருக்க பாங்கான இடம் என்றே எண்ணி இருப்பிடமாக கொண்ட கோயில். மரகதமணி போன்ற பச்சை ஒளியிலுள்ள வானளாவும் ஓங்கி இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த சோலைகளிலே உள்ள நீலப்பாறைகள் வழியாக
நீலப்பாறை வழிகளிலே மான்கள் நுழைந்து மேயப் பெற்ற சாரல்களையுடைய மாலிருஞ்சோலையாகும். அதனை வணங்குவோம் வா என்கிறார். கம்சனுடைய ஆணையினாலே கழுதையான வடிவம் கொண்டு காட்டுக்குள்ளே கண்ணபிரானை நலிவதாக வந்தவன் தேனுகன் என்னும் அசுரன். கண்ணபிரான் பலராமனோடும் ஆயர் சிறுவர்களோடும் மாடு மேய்த்து கொண்டு பழங்கள் அதிகமாக மிகுதியாய் பழுத்து வாசனை வீசிக்கொண்டிருந்த ஒரு பனங்காட்டை அடைந்தார்கள். அந்த பனம்பழங்களை விரும்பி உதிர்த்து கொண்டு வரும்போது அந்த வனத்திற்கு தலைவனும் கம்சன் பரிவாரத்தில் ஒருவனுமாகிய கழுதை வடிவம் கொண்ட தேனுகாசுரன் கோபத்துடன் ஓடி வந்து போர் செய்ய, உடனே கண்ணன் அதிலாகவமாக அதன் பின்னங்கால்கள் இரண்டையும் பற்றி அந்த அசுர கழுதையை சுழற்றி எரிந்து அந்த பனைமரத்தின் மீது எரிந்து உயிரிழக்கும்படியாக செய்து அழித்தனன் என்ற வரலாறு இங்கே உணரத்தக்கது. இப்படி பகைகளை அழிக்கும் விரோதி நிரசனசீலனாய் ஆவதற்கு இதுவே காரணமாக திருமேனி சிறப்பினை பெற்றிருக்கின்ற பெருமான் மற்ற எல்லா இடங்களை காட்டிலும் இந்த இடமே திருமாலிருஞ்சோலையே நமக்கு உகந்தது என்று விரும்பி வாழும் இடம். அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா மனமே மடநெஞ்சே வா என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். தேனுகன் ஆவி போயுக அங்கு ஓர் செழுந்திரல் பனங்கனி உதிர தான் உகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில். தேனுகாசுரனுடைய உயிர் வழியும்படியாக அங்கு கீழிருந்து உச்சி வரை காண்பதற்கு இனியவாய் பழுத்து கிடந்த பனம்பழங்கள் உதிரும்படியாக அடியார்களின் பகைவர்களை அழிப்பதில் உண்டான விருப்போடு விரும்பி தேனுகாசுரனை வீசிய களைப்பினை போக்கும் வடிவினையுடையவன். அடியார்களுடைய பகைவர்களை போக்குவதற்கு ஏற்ற இடம் இது என்று திருவுள்ளத்தாலே விரும்பி நிலையாக இருக்கின்ற திருத்தலம் அது எது என்றால், வானகச்சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. மரகதத்தின் ஒளியை ஒப்ப பசுமையாய் வான வெளியும் மறையும்படியாக ஓங்கி வளர்ந்த சோலைகளின் உள்ளே நீலப்பாறைகளில் உண்டான வழியாகச் சென்று நுழைந்து மான்கள் அங்குள்ள தேனை பருகும் சுற்றுப்புறங்களை உடைய திருமாலிருஞ்சோலை திருத்தலத்தை வணங்குவோம் நீ என்னுடன் வருவாயாக மடநெஞ்சே என்று அழைக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அந்த செழிப்பு, அந்த வளம், திருமாலிருஞ்சோலையினுடைய வளம், அதை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இந்த பாசுரத்திலே. அந்த சோலைகள் வானளவிற்கும் வளர்ந்திருக்கும் மரங்களை உடையது. அப்படிப்பட்ட மரங்களை உடைய அதற்கு நடுவிலே நீலப்பாறைகள் இருக்கின்றன. அந்த நீலப்பாறைகள்னாலே வரக்கூடிய ஒளியிலே சிறு வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளிலே ஓடிச்சென்று ஆடிச்சென்று விளையாடும் மான்கள் துள்ளி விளையாடி செல்கின்றன. அந்த மான்கள் அங்கே அந்த மரங்கள் இருப்பதனாலே அந்த மரங்கள் அங்கே நிறைய தேன்கூடுகள் இருக்கின்றன. ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த வானுயர்ந்த மரங்கள், மூங்கில் மரங்கள், மலையுச்சி வர உள்ள மலையுச்சியில் இருந்த தேன் அடைகளை இடித்து அதன் வாயை பிளக்க அந்த தேன் அங்கிருந்து பொழிய அப்படி தேன் எல்லாம் அந்த மலையின் மலைச்சாரலிலே மணக்கும், தேன் ஒழுகும். அப்படிப்பட்ட அந்த தேனை பருகக்கூடிய அந்த சுற்றுச்சாரல்களை உடைய திருமாலிருஞ்சோலை, அந்த அளவுக்கு வழப்பம் வாய்ந்த அந்த சோலை திருமாலிருஞ்சோலை மலை. அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் கண்ணன் பெருமான். இந்த இடம்தான் நமக்கு உகந்தது பகைகளை அழிப்பதற்கு. கண்ணனாக அவதரித்து பகைகளை ஒழித்தோம். அந்த அப்போது இல்லாத, அப்போது பிறக்காத அந்த காலத்திற்கு பிற்பட்டவர்களுக்குள்ள பகைகளை அழிப்பதற்காக வந்து நமக்காக வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருமாலிருஞ்சோலை. அதனை வணங்குவோம் வா என்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமாக. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தேனுகன் ஆவி போயுக அங்கு ஒரு செழுந்திரள்
பனங்கனி உதிர தானுகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன் இடம் கொண்ட கோயில். முதலிலேயே அவன் எண்ணி மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக எண்ணி உகந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயில் கொண்ட இடம் இந்த மாலிருஞ்சோலை. அது எப்படிப்பட்டது? வானகச் சோலை மரகதச் சாயல் மாமணிக்கல் அதர் நுழைந்து மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே என்கின்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகர் திருவடிகளே சரணம். கலிகன்றி அரட்டமுக்கி அடியார் சீயம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.